வணக்கம். நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோ சீரிஸ்ல. ஒரு நேயர் கேட்டிருக்கார் பிரேசஸ் சிகிச்சை செய்யாம பற்களோட இடைவெளியை சரி செய்ய முடியுமா? அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக் ஆன்சர் இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001ல நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல்ல நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமா செஞ்சுட்டு இருக்கோம். என்ன நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா, இது க்ரோயிங் ஸ்டேஜில் ஷார்ட்டாக இப்போ பற்களுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை க்ளோஸ் பண்ணணும். பற்களுக்கு இடைவெளி இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு ஃப்ரண்ட் பல்லு நடுவில் கேப் இருந்ததுன்னா அது லக்கி சாம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அது பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு இடைவெளி இருந்தால் பிடிக்காது. அது ஸ்பேஸ் இருந்ததுன்னா பேசும்போது உமிழ்நீர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு உச்சரிப்பு கரெக்டாக இருக்காது, அதை க்ளோஸ் பண்ண விருப்பப்படுவாங்க. ஸோ இது எதனால இந்த ஸ்பேஸ் வருது என்ன நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு இருக்குது. ஒன்று பல்லு சைஸ், இன்னொன்று நம்ம தாடை சைஸ். டூத் சைஸ், ஜா சைஸ் டிஸ்கிரிபன்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம பற்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பற்களையும் எடுத்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா, மெஷர் பண்ணி ஒரு வேல்யூ வருது. தாடை சைஸ் எடுத்து நம்ம மெஷர் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். இந்த டூத் சைஸ் வேல்யூ தாடை சைஸ் வேல்யூவோட குறைவாக இருந்ததுன்னா அப்படின்னா என்ன, டூத் சைஸ் 10 இருக்குது, தாடை சைஸ் 12 இருக்குது அப்படின்னா இந்த 10 இந்த 12ல் ஃபுல்லாக அடங்கிடும். மீதி 2க்கு இடைவெளி இருக்கும். ஸோ எப்போ பற்கள் சைஸ் தாடை சைஸோட குறைவாக இருக்கோ அப்போ பற்களுக்கு நடுவில் இடைவெளி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் டிப்பிக்கலாக உள்ள காரணம். இன்னொரு காரணம் ஆப்போசிட். டூத் சைஸ் பெருசாக இருக்குது, தாடை சைஸ் குறைவாக இருக்கும்போது க்ரௌடிங், பற்கள் ஒன்று மேலே ஒன்று இருக்குமே தவிர ஒரே சீராக வரிசையிலையோ இடைவெளி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்காது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ இந்த கிளிப்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படி சரி பண்ணுவோம்? இந்த பற்களில் உள்ளோட பொசிஷனை பார்த்து இந்த பற்களை சரியான அலைன்மெண்ட்டில் கொண்டு அதை நம்ம அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண முடியும். முக்கியமாக இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பற்களோட சைஸை குறைக்க வேண்டாம். நம்மளோட ஒரிஜினல் பற்கள் எனாமல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பற்களோட ஷேப்பை மாறாது, எனாமல் இருக்க முடியும். நேச்சுரல் டீத்தை மெயின்டைன் பண்ணி கேப்பை க்ளோஸ் பண்ண முடியும். பட் நேர் என்ன கேட்டிருக்காரு, கிளிப்பு ட்ரீட்மெண்ட் எனக்கு வேண்டாம், கேப்பை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, கேப்பை க்ளோஸ் பண்ணலாம். பற்களுக்கு நடுவில் இடைவெளி இருந்ததுனால் கிளிப் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு காஸ்மெட்டிக் முறையில் சரி செய்ய முடியும். இந்த காஸ்மெட்டிக் முறையில் சரி செய்யும் போது நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எல்லாருக்கும் காஸ்மெட்டிக் சஜஸ்ட் பண்ணுவேன்னா எல்லாருக்கும் காஸ்மெட்டிக் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு பேஷண்டோட ஃபோட்டோகிராஃப் எடுப்போம், பற்களை ஸ்கேன் பண்ணுவோம், எக்ஸ்ரேஸ் எடுப்போம். இது எல்லாமே டிஜிட்டல் ஸ்மைல் டிசைனிங் முறையில் அவங்களோட தாடை எப்படி இருக்குது, பற்கள் எப்படி இருக்குது, இந்த தாடை அளவுக்கும் பற்களோட அளவுக்கும் டிஸ்கிரிபன்சி நிறையா இருக்குதா, ப்ளஸ் அவங்களோட சிரிப்பு எப்படி இருக்குது, இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம் ஸ்மைல் டிசைனில். இது புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஃபேஸ் நிறையா இருக்குது, ஆனால் பற்கள் ஏற்கனவே வெளியில் தெரியாமல் இருக்குது. ஸோ ஸ்பேஸை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பற்களை உள்ளே எடுத்துகிட்டு போனால் அவங்க முக அமைப்பே மாறுற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணும், அப்போது நம்ம பிரேசஸ் போட்டு ட்ரீட்மெண்ட் சரி பண்ண முடியாது. காஸ்மெட்டிக் முறையில் பற்களை கரெக்ட் பண்ணலாம். காஸ்மெட்டிக் முறையில் எப்படி கரெக்ட் பண்ணுவோம்னா, பற்களுக்கு மேலே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது காஸ்மெட்டிக் முறையில் கரெக்ட் பண்ணுறது. அது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் டிப்பிக்கலாக சிம்பிளஸ்ட் மெத்தட் காம்போசிட் ரெசின் பாண்டிங்னு பேர். இது காம்போசிட் மூலமாக பற்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை க்ளோஸ் பண்ண முடியும். டூத் கலர் மெட்டீரியல் போட்டு ஃபில்லிங் மாதிரி பண்ண முடியும். பெஸ்ட் மெத்தட் செராமிக் வின்னியர்ஸ்னு பேர். இது வின்னியருங்கிற ஒரு தின் டூத் கலர் மெட்டீரியல். இந்த ஏற்கனவே இருக்கிற எனாமல் மேலே ஒரு 0.5 to 0.7 மில்லிமீட்டர் உள்ள செராமிக்கை பொருத்தினா பற்களுக்கு மேலே பொருத்தும் போது அந்த கேப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி வின்னியர்ஸ் முறையிலையோ காம்போசிட் ரெசின் பாண்டிங் முறையிலையோ பிரேசஸ் இல்லாமல் பற்களுக்கு இடையே உள்ள ஸ்பேசஸை கரெக்ட் பண்ண முடியும், கரெக்ட் பண்ணலாம். ரொம்ப குவிக் ட்ரீட்மெண்ட், ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே பண்ண முடியும். 2-3 டேஸில் முடிக்க முடியுமா, 2-3 டேஸில் முடிக்க முடியும். ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் கோல்ஸை பொறுத்து எவ்வளோ நாள்னு வேரி ஆகும். ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட்டை முடிக்க முடியும். முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் அது ரைட் ட்ரீட்மெண்ட் ஆகும். எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பொருந்துமானா எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இது பண்ணால் பெனிஃபிட் இருக்குமா, பெனிஃபிட் இருந்தால் தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.